ஹீரோயின் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருப்பா. ஃபுட்டும் வந்துடுச்சு. அத எடுத்துட்டு வந்து பார்த்தா, அது வெறும் எம்ப்டி பாக்ஸா தான் இருக்கு. பில்ல கூட பார்த்தீங்கன்னா, எம்ப்டியா தான் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட் நம்பருக்கு ஃபோன் பண்றா. ஃபோனும் போமாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்கு. என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப அந்த பாக்ஸ பார்க்கும்போது தான், அதில ஏதோ எழுதியிருக்கு. என்னன்னு படிச்சு பார்க்குறா. என்னன்னா, "உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ, அத பேப்பர்ல எழுதி இந்த பாக்ஸ்க்குள்ள போடுங்க. உங்களுக்கு சீக்கிரமாவே அது கிடைக்கும்." அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ்ல எழுதியிருக்கு. இவளும் சரி, என்னன்னு தெரியலையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வெள்ள பேப்பர்ல அவளுக்கு வேணுங்கிற ஃபுட்ட எழுதி அந்த பாக்ஸ்க்குள்ள போடுறா. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் தட தடன்னு ஒரு மாரி ஆட ஆரம்பிக்குது. அந்த எழுதி போட்டு அந்த ஃபுட்டும் வந்துருது அந்த பாக்ஸ்லேருந்து. இவளுக்கு வந்து நம்பவே முடியல. இது என்ன மேஜிக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறா. அத எடுத்து சாப்பிட்டும் பார்க்குறா. ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கு. அதுக்கப்புறம் சூஷி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்க்குள்ள எழுதி போடுறா. அந்த சாப்பாடும் அவளுக்கு வருது. அதையும் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறா. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. இந்த மாதிரி அவ என்னலாம் சாப்பிடணும்னு நினைக்கிறாளோ, ஒண்ணு மாத்தி ஒண்ணு அந்த பாக்ஸ்ல வந்து எழுதி போட்டுட்டே இருக்கா. அது எல்லாமே வருது. எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டு பார்க்குறா. இப்ப அவளுக்கு வந்து ஒரு யோசனை. இருக்கிறதுலயே ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்றா. அப்ப வந்து ஒரு ஃபுட்டோட நேம் வருது. சரி இதே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு ஸ்பூனே பார்த்தீங்கன்னா $1000 வரும். அவ்ளோ காஸ்ட்லியான ஃபுட். சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்ட எழுதுறதுக்கு பேப்பர் தேடுறா. பேப்பர் வந்து இல்ல. அதோட பக்கத்துல ஒரு சின்னதா அட்ட பாக்ஸ் கிடக்கு. அதுலேருந்து ஒரு பீஸ கிழிச்சு அந்த ஃபுட்டோட நேம் எழுதி அந்த பாக்ஸ்க்குள்ள போடுறா. அந்த ஃபுட்டும் வந்துருது. இப்ப அத என்ன பண்றா, அவ வந்து லைவ்ல போயிட்டு ரிவ்யூ பண்றா ஃபுட்ட. ஏன்னா இவ இந்த அளவுக்கு காஸ்ட்லியான ஃபுட் சாப்பிடுறா இல்லையா? அதனால சரி அத லைவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல போயிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கா. அப்ப சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவ நோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, பிளட் வர ஆரம்பிக்குது. அப்படியே அவ மயங்க ஆரம்பிக்கிறா. வாயிலேருந்து நுர தள்ளுது. அவ இறந்தே போயிட்டா. என்ன நடந்திருக்குன்னா, அந்த அட்ட பாக்ஸ்லேருந்து ஒரு சின்ன பேப்பர கிழிச்சு தானே எழுதியிருப்பா. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா, பாய்சன் வந்திருக்கும். அதனால அந்த அட்டைப்பெட்டியில வந்து சாப்பாடுலயே வந்தீங்கன்னா, பாய்சன் கலந்திருக்கும். அத சாப்பிட்டதுனால இவ இறந்து போயிட்டா.